ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை கூட ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் தியானிக்கலாம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். அதுல 7வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம். அதுல 7வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இங்க நம்ம இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நமக்கெல்லாம் இந்த 1 சாமுவேலின் புத்தகத்துல நீங்க ஆரம்பத்தில் இருந்து நீங்க வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஒரு அற்புதமான பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்க நம்ம என்ன இந்த வசனத்திற்கு முன்னான பகுதி என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும் அன்னாள் என்று ஒரு ஸ்திரீ இருந்தார். அந்த அன்னாள் என்று சொல்லுகிற வாழ்க்கையில நிறைய நிந்தைகள், அவமானங்கள், ஏளனங்கள், வாழ்க்கையில குழந்தை இல்லாதபடி ஒரு ஏக்கத்தோடு கூட நிந்தையின் நடுவில், அவமானத்தின் நடுவில் தன் வீட்டுக்குள்ள அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் வந்தது, அவருடைய எல்லா வருடங்கள் அவர்கள் செய்வது போல அன்னாளுடைய புருஷனார் தன்னுடைய 2 மனைவிகளையும் அழைத்து கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் பலியிடும்படி, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் 2 திருமணம் 1 திருமணம், அது பழைய ஏற்பாட்டு நாட்களில், இப்பொழுது நமக்கு வேதம் அனுமதிக்கல. அந்த நாட்களில் தன் மனைவி மகளை அழைத்து கொண்டு அவன் பலி செலுத்தும்படி கர்த்தருடைய சமூகத்திற்கு போனான். அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்த போகும்போது நமக்கு தெரிஞ்சதுனால முதல்ல அந்த சொல்லி அடுத்த வசனத்துக்குள் போனால் உங்களுக்கு புரியும், அதுக்கு தான் சொல்லுகிறேன். அங்கே போகும்போது அன்னாளுக்கு வாழ்க்கையில துக்கம், வேதனை, ஆராதிக்க வந்திருக்கிறா, பலி செலுத்த வந்திருக்கிறா, ஆனா அவளுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அவளுக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஆனா அவள் பலி செலுத்துவதற்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்களும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நான் இதற்கு முன்பு சொன்னது போல பலி செலுத்துவது ஆராதனை. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நாம் பலி செலுத்தி ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்மையே ஜீவ பலியாய் கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் பரிசுத்த ஆராதனை. ஹல்லேலூயா. அப்ப அன்றைக்கு ஒரு மிருகத்தையோ பறவையோ கொண்டு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவர் செய்த நன்மைக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம வந்திருக்கிறோம். அன்னாலும் அன்றைக்கு ஆராதனைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள போனா இருதயத்தில் நிறைய வேதனை, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை, இருதயத்துக்குள்ள அவ்வளவு கண்ணீர் கலக்கங்களை வைத்துக் கொண்டு ஆண்டவரை ஆராதனை செய்ய பலி செலுத்த போனால், ஆனா அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். அந்நாளின் நிலைமையை போல வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள், நிறைய பாரங்கள், நிறைய கவலைகள் நம்ம இருதயத்துக்குள் இருக்கலாம். ஆனால் வந்திருக்கிற இடம் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கிற இடம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் வந்திருக்கிற அந்நாளுக்கு ஒன்று தெரியும், என் இருதயத்துக்குள் இருக்கிற பாரம், என்னை நிந்திக்கிற நிந்தை, எனக்கு என்னை அவமானப்படுத்துகிற இந்த அவமானம், எனக்கு விரோதமாக பேசுகிற இந்த வார்த்தைகள், என் தெய்வத்துக்கு பலி செலுத்துகிற ஆராதனை செய்வதை இது தடுத்துவிடக் கூடாது. இன்றைக்கு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, நமக்கு இந்த உலகத்தில் நிந்தை உண்டு, நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, நமக்கு இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பல பாடுகளின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தை சந்திக்க முடியும். நாம் ஒரு எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு இஸ்ரவேலர்கள் வந்தால் என்றால் அவருக்கு வழியில எத்தனை அனுபவங்களை தாண்டி வந்தார்கள். எரிகோ எத்தனை சத்துருக்கள் ராஜாக்கள் சத்துருக்களாய் நின்றார்கள். எத்தனை இடங்களிலே எத்தனை எதிர்ப்புகள், போராட்டங்கள். இன்னும் எரிகோ நின்றது, யோர்தான் நின்றது, இன்னும் சிவந்த சமுத்திரம், இதெல்லாம் தாண்டினாதான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமான கானானை சென்றடைய முடியும். சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். அதே போல இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவர் தான், சந்தோஷத்தை தருகிறவர் தான், ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர் தான், ஆசீர்வதிக்கிறவர் தான், நம்ம தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறவர் தான். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அநேக நெருக்கங்கள் இருக்கும். உபத்திரவத்தின் நடுவுல கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ற? ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ற, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். திருமணமானா வீட்டுல பிரச்சனை இருக்கும், பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளின் நிமித்தம் சில கவலைகள் இருக்கும், ஆனா அதெல்லாம் நிரந்தரமானதல்ல. அவைகளின் நடுவில் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவையெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிறது. சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஜீவனோடு இந்த பூமியில இருக்கிறோம்னா, இந்த பூமியில சரீரத்துல சில பலவீனம் இருக்கும். ஜீவனோடு கூட இந்த பூமியில இருக்கிறோம்னா சில பலவீன, காலநிலையினால சில பலவீனம் வரும், பிசாசினால சில பலவீனம் வரும். அப்ப இதெல்லாம் நாம் தாண்டி தான் நமக்கு தேவன் வைக்கப்பட்ட நாள்
நாள் வரையிலும் ஓடுவது போல தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்கிற ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க நினைக்கலாம், எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எனக்கு இவ்வளவு போராட்டம், போன ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த ஞாயிற்றுக்கிழமை வர எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் நான் சகிச்சிருக்கிறேன். அப்ப பின்ன நான் எதுக்கு ஆராதிச்சு, நான் எதுக்கு ஆண்டவரை தேடி, ஆண்டவர் இருந்தா ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில வருது, ஆண்டவர் இருந்தா இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிப்பதனால இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருந்தா நல்லதானே, ஏன் ஆண்டவர் ஆராதிச்சு இந்த பிரச்சனை கேட்டா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நிந்தை வரலாம், அவமானம் வரலாம், நெருக்கம் வரலாம், பிரச்சனை வரலாம். கர்த்தரை தேடுவதை நீ ஒரு நாள் நிறுத்தி விடவே கூடாது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில வேதனை, நிந்தை, அவமானம், ஆண்டவரை தேட முடியாத நிலைமை. ஆனால் அவள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதை நிறுத்தல. அந்த நிந்தை, அந்த வேதனை, அந்த போராட்டத்தின் நடுவில் வசனம் சொல்லுது, அவள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மௌனமா இருந்து அழுது கொண்டிருக்கிறார். அவள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறார். அங்க பலியிடப்பட்டு எல்லா பாகங்கள், உணவு காரியங்கள் பலி செலுத்தப்பட்டவர்கள் தன் மனைவிமார் 2 பேருக்கு கொடுக்கிறான். அதிலும் அன்னாளுக்கு தான் அவளுக்கு கொடுப்பதை பார்க்கலாம் அதிகமாய் கொடுக்கிறான். நீ சந்தோஷமா இரு, ஆனா அன்னாளுக்கு வாழ்க்கையில எனக்கு அந்த உணவு வேண்டாம், பலி செலுத்தப்பட்ட சந்தோஷமான விருந்து எனக்கு வேண்டாம், என் இருதயம் வேதனையோடு இருக்கிறது என்று சொல்லி அவள் கர்த்தருடைய சன்னதியில வந்து அமர்ந்தாள். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் அமரும் போது நமக்கு கிடைக்கிற சமாதானம் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் நமக்கு தரவே முடியாது. அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன். நமக்காக அவர் சிலுவையில, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நமக்காக அவர் சிலுவையில, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன், நமக்காக அவர் சிலுவையில, ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். நமக்காக சிலுவையில தன் அன்பின் சீசனை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், இதோ உன் தாய், அவங்களை பார்த்து இதுதான் உனக்கு மகன். எவ்வளவு எவ்வளவு வேதனைய என் ஆண்டவர் சிலுவையில நமக்காக, ஏன் இந்த நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, மீண்டும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கண்ணீரின் நடுவில் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்களா, வேதனை நடுவில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா, சமாதானம் இல்லாம கேட்கிறீங்களா, வசனம் சொல்லுது, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போயிருக்கிறேன். அந்த தெய்வீக சமாதானம் நம்மை, நம்முடைய குடும்பங்களை நடத்தும்படி கரங்களை தட்டி எல்லாரும் அந்த தெய்வீக சமாதானம், அந்த தெய்வ சமாதானம் உன்னை நடத்துவதை நீ அறிந்திருக்கிறாயா, அந்த தெய்வீக சந்தோஷம் உன்னை நடத்துவதை நீ அறிந்திருக்கிறாயா, அதை எப்படி அறிந்து கொள்வது, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தெய்வீக சமாதானம் நம்மை நடத்துவது எப்படி, நமக்கு இன்னைக்கு சில நேரங்களில் சில குடும்பத்தின் சில நிலைமையை பார்த்தா நம்ம அவங்களுக்கெல்லாம் அதை தாங்க முடியல, அதை விட பெரிய நிலைமை நம்ம குடும்பத்தில் இருந்த பிறகு நாம் தாங்கி போகிறோம்னா, இந்த கண்ணீரின் வேதனை நடுவில் ஒரு தெய்வீக சமாதானம் நம்மை தாங்குற. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இந்த கண்ணீரின் வேதனை நடுவில் ஒரு தெய்வீக சமாதானம். தேவ ஜனமே, அந்த அன்னாளுக்கு ஒண்ணு தெரியும், தேவ சமூகத்தில் அவளுக்கு இந்த உலகத்தில் கணவன் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும், கணவன் எவ்வளவு அவளுக்கு, நான் உனக்கு 10 பிள்ளைல 9 பிள்ளைல 20 பிள்ளைகளுக்கு மேல நான் உனக்கு அன்பு காட்டுகிறேன் அவன் சொன்னாலும், அவளுக்கு தெரியும் இந்த மனுஷனுடைய அன்பை பார்க்கல, நீ அன்பு தான் காட்ட முடியும், என் தேவையை சந்திக்க அவர் ஒருவரால் மட்டுமே முடியும். இன்றைக்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன், தேவ ஜனமே, இந்த உலகத்தில் கிடைக்காத சமாதானம், இந்த உலகத்தில் கிடைக்காத சந்தோஷம், இந்த உலகத்தில் கிடைக்காத நீ விரும்பக்கூடிய காரியத்தை அவருடைய சமூகத்தில் நீ வரும்போது அவர் தர வல்லமை உள்ளவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சர்க்கஸ்ல கோமாளிகள் இருப்பாங்க. கோமாளிகள்னா ஜனங்களை சிரிக்க வைப்பதற்கு காமெடி பண்ணக்கூடிய கோமாளிகள் இருப்பாங்க. இவர் அந்த சர்க்கஸ்ல ஒரு குறிப்பிட்ட சர்க்கஸுக்கு பேர் சொன்னாரு. அந்த சர்க்கஸ் கம்பெனியில் இவர் ஒரு கோமாளியாய் வருகிற ஜனங்களை எல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கோமாளியாய், வருகிற ஜனங்களை எல்லாம் ரொம்ப ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு கோமாளியா அந்த சர்க்கஸ்ல நடிச்சிட்டு இருந்தார். ஆனா அவர் சொல்லுகிறாரு, வருகிறவங்க எல்லாம் சிரிச்சிட்டு போவாங்க, வருகிறவங்க எல்லாம் சந்தோஷத்தோட போவாங்க. ஆனா அவருக்கு வாழ்க்கையில சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. நடிச்சு முடிச்சு அங்க போய் இருந்த உடனே அந்த டென்ட்டுக்குள்ள போனே அழுதுட்டே இருப்பார். மனசுக்கு நிம்மதி இருக்காத, வேதனை வேதனை வேதனை. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் இருந்தக்கூடிய ஒரு பெரிய மருத்துவர், அந்த மருத்துவரை அவர் பேர் சந்தித்து, எனக்கு
மனசுல இவ்வளவு பெரிய குழப்பம் இருக்கு, என்னன்னே தெரியல, துக்கம், கவலை, எனக்கு சந்தோஷமே இல்லை, தற்கொலையின் எண்ணமா இருக்கு, நான் என்ன செய்யணும் சொல்லும்போது அந்த மருத்துவர் இவருக்கு ஆலோசனை கொடுக்க, மனநல மருத்துவர் இவருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு சொன்னாரா, உங்களுக்கு இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு பிரச்சனை அழுத்தமா இருக்கு, இன்ன இடத்துல ஒரு சர்க்கஸ் நடக்குது, நீங்க அங்க போய் பாருங்க, அங்க ஒரு கோமாளி இருக்கான், அந்த கோமாளி காட்டக்கூடிய வித்தையை பார்க்கும்போது உங்க கவலை மாறிடும், நீங்க சமாதானம் அடைவீங்க. இவர் கேட்டாரா, எங்க இருக்கு அப்படி, அது இன்ன இடத்துல ஒரு சர்க்கஸ், இது நடந்த காரியம் ஆனபடினா நான் சொல்லுகிறேன், இன்ன இடத்துல இருக்காரு, அவரை போய் பாருங்க, அந்த கோமாளி காட்ட வித்தையை பாரு, உன் கவலை எல்லாம் மாறிடும். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு கண்ணீரோடு சொன்னாராம், அந்த கோமாளியே நான் தான். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அந்த கோமாளியே நான் தான். அடுத்து அங்கிருந்து வெளியே வந்தாராம். சமாதானம் இல்லை. காரணம், மருத்துவர்கள் உலகத்தில் சில சந்தோஷத்துக்குரிய காரியத்தை சொல்லுகிறாங்க, ஆனா நிம்மதி இல்லை. ஆனா அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் ஒரு மனிதன் சொன்ன இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் கிடைக்காத சமாதானத்தை அந்த சர்வ வல்லவராகிய இயேசு தந்தார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப நான் ஏன் சொல்லுகிறேன், தேவ ஜனமே, ஒருவேளை அந்த வார்த்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில வீட்டுக்குள்ள இருந்து சமாதானம் இல்லைன்னு இருப்பண்ண, வீட்டுக்குள்ள கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கு, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, நல்ல பணம் இருக்கு, பெரிய வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒருவேளை இந்த இடத்துல நீ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னோடு கூட தான் கர்த்தர் பேசுற. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீ, இவ்வளவு பெரிய வீடு இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு பெரிய வண்டி இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்கு, இருந்து என்ன பிரயோஜனம், நான் இருக்கிற வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லை, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு ஆஸ்தி இருக்கு, இவ்வளவு எல்லாம் இருக்கு, வேலை இருக்கு, வருமானம் இருக்கு, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லைன்னு இருக்கிற ஒன்றை பார்த்துதான் ஆண்டவர் சொல்ற, உனக்கு சமாதானத்தை அருளுகிறவர் ஒரு உண்டென்றால் நீ ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவால உனக்கு சமாதானத்தை தர முடியும். ஹல்லேலூயா. அவருக்கு சமூகம், அதுக்காக நீ ஆலயத்தில் வந்தாதான் அப்படி இல்லை, நீ இருக்கிற இடத்தில் அப்பான அவரோடு கூட நெருங்கி பாரு, உனக்கு கவலை தானா மாறும். நீ இருக்கிற வீட்டில் பைபிளை வாசித்து ஜெபித்து பாருமா, கவலை மாறும். நீ வருகிற ஆலயத்தில் பிரச்சனை வரும்போது ஆண்டவருக்கு ஆலயத்தை சமூகத்தை தேடி வந்து பாரு, கவலை மாறு. அப்ப வசனம் சொல்லுது, அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சமாதானத்திற்காய் தனக்கு இருக்கிற நிந்தைகள், வேதனை மாறும்படி தேடி வந்தால். மீண்டும் ஒன்றே சொல்லுகிறேன், உனக்கு இருக்கிற பிரச்சனை, உனக்கு இருக்கிற ஆசீர்வாத கேடுகள், ஒரு குடும்பத்தில் இருக்கிற வேதனை, என்னைக்குமே தேவனுடைய சமூகத்தை வருவதை இந்த உலகத்தின் காரியம் தடுத்து நிறுத்தவே கூட. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹல்லேலூயா. நமக்கு பிரச்சனையோ, நமக்கு போராட்டங்களோ, ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்து அந்த பிரச்சனையை நினைச்சிட்டு இருப்பதனால ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. பிசாசு சந்தோஷப்படுவான். நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற வேதனை நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள கிடக்குறதுனால ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. பிரச்சனை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு குறை வைக்காதபடி நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரம் அவளுடைய வாழ்க்கையில அந்த ஊழியக்காரர் வந்து கேட்கிறாரு, எவ்வளவு நேரம் நீ குடித்து வரித்திருப்ப? இது நமக்கு தெரியும், அதை போட்டு அதிகமா சொல்ல விரும்பல. அப்ப அவ சொல்லுறா, இல்ல நான் என் மனசு மனக்லேச நிறைந்த ஸ்திரீ, என் இருதயம் வேதனை நிறைஞ்சிருக்கு, உனக்கு என்ன வேணும்? அப்ப அவர் சொல்ற, உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் அருள்வார். எல்லாரும் சொல்லுங்களாமே. அவள் தேவனிடத்தில் அவர் பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தா, அந்த பிள்ளையை உமக்க சமூகத்தில் உமக்காக நான் விட்டுருவோம் ஆண்டவரே. ஆண்டவர் சரி அப்படின்னு ஆண்டவர் அங்கீகரித்தார், கொடுத்தார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவளுக்கு அந்த குழந்தையை கொடுத்தார். வசனம் சொல்லுது, அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த பொழுது ஆண்டவர் செய்த நன்மையை இந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் அவள் தேவன் செய்த நன்மையை சொல்லி துதித்து பாட்டு பாடினார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கு இந்த சபை நடுவில் எத்தனையோ சாட்சி கேட்டோம். இதுல நிறைய பேர் சாட்சி சொன்னவங்க என்னத்துக்கு சொன்னோம்? இன்ன பிரச்சனைக்குள்ள இருந்து எனக்காக ஜெபித்தாங்க, நாங்க ஜெபித்தோம், கர்த்தர் விடுதலையாக்குறார், நம்ம ஆனபடினால் ஒரு சாட்சியா சொன்னோம். நன்றா புரிந்துக்கிடுங்க. நாம் எதற்காக இந்த சங்கீதம் இந்த சாமுவேல் 2வது புத்தகம் 1 சாமுவேல் 2வது வசனத்திலிருந்து படிப்பீங்கன்னா, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணி சந்தோஷமா ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். எப்பவுமே புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் நன்மை செய்த அந்த நன்மையோடு கூட நாம் ஓடி போவதல்ல, அந்த நன்மையோடு கூட நம்ம வாழ்க்கையை முடித்துக் கொள்வதல்ல. கர்த்தர் நன்மை செய்தார் என்றால் அதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அனுபவம் யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு நன்மை தான் நடந்து 2வது நன்மை ஏன் காண முடியல தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில 2 நன்மை நடந்து 3வது ஆசீர்வாதத்தை அநேக நாளா ஏன் காண முடியல தெரியுமா?
தெரியுமா? வசனத்தின்படி பார்த்தால் இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே வருகிறாங்க. சிவந்த சமுத்திரத்தை தாண்டின உடனே மீரியாம் தம்பூர் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நன்மை செய்தார், சத்துருவை கடல்ல வீழ்த்தி போட்டார், ஆண்டவரை துதித்தா பாடினார். கொஞ்ச நேரம் தாண்டின உடனே ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஒரு கூட்டம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அற்புதம் கிடைத்த உடனே ஆண்டவருக்கு நன்றியும், அதிசயம் நடந்த உடனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளும், அற்புதம் நடந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதல்ல. வாழ்நாளெல்லாம் நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய். எல்லாரும் சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அன்னாள் தனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததை சொல்லி அவள் ஆண்டவரை துதிக்கிறாள். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஆத்துமாவை எத்தனை பேருக்கு வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லி சொல்லி துதிக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? கடந்த நாட்களில் யாரத்தால ஒரு 96-97 வருடம் வயது இருக்கும் ஒரு தகப்பனர், வயதான தகப்பனர். அவரை சந்திப்பதற்கு கர்த்தர் ஒரு பாக்கியம் தந்தார். அப்ப அவர் என்கிட்ட கேட்டார், நீங்க பாஸ்டரா? நான் சொன்னேன், ஆமா பாஸ்டர். அப்படியே 2 கையையும் பிடிச்சுக்கிட்டு அப்படி சந்தோஷமா ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் 47வது வருஷத்துல சாகணும். அவர் 47 வயசுல சாகணும். இன்னைக்கு 90 வருடம் வரையிலும் ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டதுனால, அதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டா 100 வருஷம் வரை வாழலாம், அதை சொல்லல. அவர் சொல்லாரு, அன்னைக்கு மரணத்திலிருந்து என்னை விடுவித்தாரு, இன்னைக்கு வரை அந்த ஏசப்பா என்னை உயிரோடு. நான் நேற்று ராத்திரி இந்த பிரசங்கத்தை தியானிக்கும் போது அதுதான் ஞாபகத்தில். பாருங்க, 42 வந்த மரணம், இன்னைக்கு 90 இத்தனை வயதான பிறகு இன்றைக்கு வரையிலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம், நன்றி உள்ள ஒரு அனுபவம் கர்த்தர் அவருக்கு கொடுத்த. சத்தமா கரங்களை தூக்கி எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப வேதம் நமக்கு சொல்லி தருகிற காரியம் என்ன? அவள் தேவ சமூகத்தில், அந்நாள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிக்கிறாங்க. நன்மை பெற்றுக்கொண்ட ஆத்துமாக்கள், ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை துதிப்பதை கர்த்தர் எதிர்பார்க்க. அப்போ அவ ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உயர்த்துகிற தேவன். எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பிரசங்கிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நம்மை உயர்த்துகிறவர். இன்னைக்கு இந்த உலகத்துல உயர்வுக்காக மனுஷன் செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வுக்காக மேல இருக்கிற அதிகாரி கிட்ட கீழே இருக்குவனை காமிச்சு கொடுக்கிறவன் இருக்கிறான். பதவி உயர்வுக்காக உண்மையா வேலை செய்கிறவனை கூட பொய்யா சொல்லி கொடுத்து அவர்களை சோர பண்ணக்கூடிய இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உயர்வுக்காக மனுஷன், அதே போல இன்னைக்கு மனுஷன் நல்ல பணத்தை சம்பாதிச்சு நல்லா மேல வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பி இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் இரவும் பகலும் உழைத்து சம்பாதிக்கிறோம் எத்தனை பேர் இருக்கு. ஆனா உயர்வை காண முடியல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, படித்து எப்படியாவது மேல வரணும், உயர்வுக்காக செய்கிறாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாய் நம்ம செய்தித்தாள்கள்ல பார்த்தோம், நானும் நியூஸ்ல தான் பார்த்தேன். ஒரு பிள்ளையுடைய தாய், ஒரு மகனுக்கு தாய் ஒரு பிள்ளைய விஷம் கொடுத்து கொன்றதினால், தன் பிள்ளையோடு கூட படிக்கிற ஒரு பிள்ளைக்கு விஷம் கொடுத்து கொன்றதினால் அந்த தாய் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டாங்க. ஏன் அந்த தாயை சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்கன்னு பார்த்தா, தன்னுடைய பிள்ளையை பார்க்கிற அந்த பிள்ளை ரொம்ப படிக்குது. என் பிள்ளை தான் ஸ்கூல்ல முதல் இடத்துக்கு வரணும், என் பிள்ளை தான் கிளாஸ்ல முதலிடத்துக்கு வரணும், ஆனா என் பிள்ளைங்க கூட படிக்கக்கூடிய அந்த பிள்ளை நல்லா என்ன பிள்ளைய கூட படிக்குது, அந்த பிள்ளை உயர்ந்துருமே அப்படின்னு சொல்லி ஜூஸ்ல விஷத்தை கலந்து அந்த பிள்ளைக்கு கொண்டு கொடுத்து அந்த பிள்ளை குடிச்சு திடீர்னு வயிற்று வலி மருத்துவமனைக்கு. இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், மரித்து போனது. காரணம் என்ன? இதுக்கு உள்ள இருக்கிற காரணம் என்ன? என் பிள்ளை தான் உயர்ந்த இடத்துக்கு வரணும், நாம் தான் உயர்ந்த இடத்துக்கு வரணும், என் பிள்ளையை விட திறமையோடு இருக்கிற பிள்ளைகள் மேல வர அப்படின்னா உயர்வுக்காக ஒரு மனுஷனை கொல்லுவதற்கும் இந்த உலகம் ஆயத்தமா இருக்கு. ஆனா நான் சொல்லுகிறேன், என்னதான் நம்ம முயற்சி எடுத்தாலும், என்னதான் நமக்கு என்ன காரியம் இருந்தாலும், உயர்வை தருகிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே அல்லாமல் ஒன்று நமக்கு முடியாது. இதுதான் நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், இப்ப உள்ள இழுத்துட்டு இருக்கிறோம் மூச்சு, இது வெளியே போனாதான் அல்லாம அந்த உலகத்துல என்ன, நான் அதனால பணம் இருக்கு, நான் அதை வாங்குவேன் இதை வாங்க, அதை எல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். உயர்வுக்காக மனுஷன் இன்னைக்கு என்னென்னலாமோ செய்கிறான், உயர்வுக்காக மனுஷன் இன்னைக்கு எது எல்லாமோ செய்கிறான். நான் இன்றைக்கு நான் ஆண்டோடைய வார்த்தையை வைத்து தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கா சொல்ல, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாவே ஏதோ ஒரு காரியத்துல உயர்வை காணும்படியா, ஏதோ ஒரு காரியத்துல உயர்ந்து விடும்படியா நீ எத்தனையோ முயற்சிகளை எடுத்து உன் குடும்பத்துல உயர்வை காண முடியாம மீண்டும் மீண்டும் கீழே தான் போயிட்டு இருக்கிற அனுபவம்னா, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீ ஆராதிக்கிற நான் சொல்லுகிற ஆண்டவராகிய
இயேசு உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன், அதுதான் அழகா வசனம் சொல்லுகிறார் பாருங்க, அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். நீ வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவர். நீ படிக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவர். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவர். நீ இருக்கிற குடும்பத்தில் உன்னை உயர்த்த வல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்றாங்க? ஹல்லேலூயா. எனக்கு தன்னை உயர்ந்தவனாய் காண்பித்துக் கொள்ளும்படி மனுஷர்கள் செய்கிற வேலைகளை நீங்க பாருங்க. கடந்த நாட்களில் அநேக ஊழியர்கள் ஒன்றாய் கூடி இருக்கிறாங்க. அநேக ஊழியர்கள், அதுல ஒருத்தர் இருக்கிறார். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாம் படித்தவர்கள், நல்ல ஞானவான்கள், அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அதுக்கடையில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பாஸ்டர், ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஆள். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னால, எனக்கு அவருக்கு முழு கதையும் தெரியும், ஆனால் அவங்களுக்கு முன்னால தனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது, நம்ம தெரியாத காரியத்தை செய்யப்படாதுன்னு தெரியாது. அவங்களுக்கு முன்ன வாயில வந்ததை அடிச்சு விடுகாரு இங்கிலீஷ். அந்த மற்ற பெரிய பெரிய ஃபாதர், பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் குறிஞ்சிருந்து சிரிக்கிறாங்க. காட்டிக்கிடல முடிஞ்ச பிறகு வெளியில வந்து அந்த ஒரு பாஸ்டர் பேசும்போது சொல்லுவாரு, இத்தனை பெரிய ஆட்கள், இவ்வளவு பெரிய ஃபாதர் எல்லாம் இந்த இடத்துல இருக்க இடத்துல இவனுக்கு இது தேவையா? அப்போ அதை நல்லா நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, நான் பெரியவன், எனக்கு ஆங்கிலம் தெரியும், ஆங்கிலம் முறைமையின்படி படித்தவன். நான் ஒரு பிஷப்போடு கூட இருந்தேன். அவர் பல நாடுகளுக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு போறவர். அவருக்கு வாயிலிருந்து ஆங்கில வார்த்தை கேட்கவே முடியாது. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதுக்காக அந்த மெட்ராஸில் அந்த குடிசை பகுதிக்குள்ள போனாருன்னா, அந்த குடிசையில் இருக்க எப்படி பேசுவான் அதே தமிழ்ல பேசுவார். நான் பார்த்துருக்கிறேன், அதே தமிழ்ல பேசுவார். வெள்ளைக்காரனோடு பேசும்போது வெள்ளைக்காரன் எப்படி பேசுவானா அதே போல அவர் பேசுவார். இதுதான் உண்மையான ஒரு நிறைவுள்ள ஒரு மனுஷன். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு தன்னை உயர்ந்தவன். ஒரு சபைக்குள்ள நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆலயத்துல ஊழியக்காரங்களை தான் நான் சொல்ல முடியும், விசுவாசிகளை சொல்ல முடியாது. 4 ஊழியக்காரன் ஒன்னா சேர்ந்துட்டு அதுல நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறேன். அதுக்காக என்னென்ன செய்ய முடியும்? எனக்கு அதை தெரியும், இதை தெரியும். 4 பேர் ஒண்ணு சேர சபைக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா, சபையில எல்லாரும் இருந்தாலும் அதுல ஒரு உயர்ந்த ஆளுன்னு ஒண்ணு காட்டிக்கிறணும். நான் ஒரு சபைக்கு நான் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அந்த சபையில ஒருத்தர் 11 காலையில 10 மணிக்கு உபவாச ஜெபம் தொடங்குது. அவர் வந்தது 12:45 மணிக்கு உள்ள வராரு. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், நான் செய்தி கொடுத்துட்டே இருக்கேன். பின்னால உட்கார்ந்து இருந்தாரு, செய்தி நடந்துட்டே இருக்கு. 12:45 1 மணிக்கு செய்தி முடிக்கணும். அவர் திடீர்னு எழும்பி வந்து பாஸ்டரை தட்டி, பாஸ்டர் என்னதோ சொல்லிட்டு போறாரு. அப்போ சரி நான் பாஸ்டர் சிரிச்சிட்டு சொல்லிட்டு விட்டுட்டுவார். எனக்கு அது தெரியல. ஆராதனை முடிந்த பிறகு நான் பாஸ்டர்கிட்ட பேசிட்டு போது, இவர் தான் வந்து நான் எல்லா காரியத்தையும் செய்யாரு. ஆராதனை முடிந்த பிறகு நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் இது யாரு? அப்பதான் அவர் சொல்றாரு, இவர் தான், இவங்க அப்பா தான் இந்த சபையை கட்டினவர், இவர் தான் இந்த சபையில எல்லாம் முக்கியமானவர். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னன்னா அவன் வந்தது 12:45, ஆனா நான் வந்திருக்கிற கெஸ்டா இருக்கலாம், வந்திருக்கிற எந்த மனிதனா இருக்கலாம், அவர் தான் இங்க பெரிய ஆளு. எப்ப வேணாலும் பாஸ்டரை பார்ப்பாரு, எப்ப வேணாலும் பேசுவார், எப்ப வேணாலும் எங்கே வருவாரு. தன்னை ஒரு பெரியவனாய் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில இதுதான், தன்னை ஒரு பெரியவனாய், தன்னை பெரிய ஒரு மனுஷனாய் காண்ப. நான் சொல்கிறேன், நம்ம என்னதான் நம்மை பெரியவனாக்க நினைத்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்தினால் மட்டுமே நீ பெரியவனாய் உயர்ந்து நிற்க முடியும். சத்தமா சொல்லுங்களேன். இல்லனா தேவனுடைய பிள்ளை தன்னை தானே பெரியவனாக்க நினைக்கிற இடத்துல நமக்கு வெட்கமும் நிந்தையுமே அல்லாமல் மேன்மை அடைய முடியாது. ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில, ஆண்டவரே நான் பெரியவனாகணும், ஆண்டவரே குடும்பம் உயர்த்தப்படணும், அதுக்கு நீங்க எவ்வளவோ செய்திருக்கலாம். 3 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துவதற்கு, அப்படி என்றால் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தணும்னா வேதம் என்ன சொல்லுது? முதலாவது யாரை கர்த்தர் உயர்த்துவார்? சங்கீத புத்தகம் 3வது அதிகாரம், சங்கீதத்துல 3வது சங்கீதத்துல அதுல 3-4வது வசனத்தை படிங்களேன். 3வது சங்கீதத்துல 3-4வது வசனத்தை படிங்க. யாரை கர்த்தர் உயர்த்துவார்? எப்படி, எதை செய்தால் உயர்த்தப்படும்? வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும்
என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சங்கீதக்காரன் அழகா சொல்ல, ஆண்டவர் ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை உயர்த்துகிற தேவன். அங்க நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஒருவனை தாழ்த்துகிறவர், ஒருவனை உயர்த்துகிறவர். அப்ப உயர்த்துவதற்கும் அவருடைய கரத்தில் அதிகாரம் உண்டு, தாழ்த்துவதற்கு அவருடைய கரத்தில் அதிகாரம் உண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய ஜனமே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கர்த்தாவே என் மகிமையோ, எனக்கு என் கேடகமோ என் மகிமையுமா இருக்கிற என் தேவனே, என் தலையை உயர்த்துகிறவருமாய் நீர் இருக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா அவர் உயர்த்துகிற தேவன். உயர்த்த வேண்டும் என்றால் வசனம் சொல்லுவாங்க, ஆண்டவர் நான் கர்த்தரை நோக்கி சப்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா ஆண்டவர் உயர்த்துகிறவர். ஆனா என்ன செய்யணும்னா, 4வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடாம ஆண்டவர் நம்மை உயர்த்த முடியாது. நிறைய பேரை பாருங்க, நன்மைக்காக ஆண்டவரை தேடி வருகிறாங்க, உயர்வுக்காக ஆண்டவரை தேடி வருகிறாங்க, ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை தேடி வருகிறாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை உயர்த்தணும்னா நீ தேவனுடைய சமூகத்தில் வருவது மட்டுமல்ல, ஆண்டவர் உன் சந்ததியை உயர்த்தணும்னா நீ தேவனுடைய சந்நிதியில வந்து ஆண்டவருக்கு சமூகத்தில் பைபிள் படிப்பதோ, ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம் செய்வது அதெல்லாம் நல்லது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், சங்கீதக்காரன் சொல்றார், என் தலையை கர்த்தர் உயர்த்துவதே காரணம் என் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட. எல்லாரும் கரங்களை தட்டி அது ஆண்டவரை மகிமைப்படுத்த. காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்த ஆத்துமாவே, என் பிள்ளை உயர்த்தப்படாதா? என் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் நான் உயர்ந்து வர மாட்டேனா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படாதா? என் குடும்பத்துக்கு தரித்திரம் மாறி ஆசீர்வாதத்தினால என் தேவனை உயர்த்த மாட்டாரா? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உயர்த்தப்படணும் விரும்புகிற நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க. காலை வேளையில முதல் பாடல் முதல் கர்த்தரை ஆராதிக்க வந்த எத்தனை பேர் என் தேவனை நோக்கி சப்தமிட்டு கூப்பிட்டு, என் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை உயர்த்துவார். எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? ஏன் கர்த்தர் நம்மை உயர்த்த முடியல? ஏன் ஆண்டவர் குடும்பங்களை ஆசை? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுங்க, இத்தனை வருடமா ஆலயத்துக்கு வருகிறோம், இத்தனை வருடமா. நான் இந்த ஆராதனை நடக்கும் போது இன்னைக்குதான் நான் கண்ணை திறந்து பார்க்கேன், நல்ல போராட்டம் உள்ள குடும்பம் கண்ணை மூடி நல்லா உறங்கிட்டு மற்றவங்க ஆவில நிரம்பி ஆராதிக்கும் போது நான் இன்னைக்கு தான் அதை பார்த்தேன். நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நம்ம பாட்டு பாடும்போது கையை தட்டி பாடுவது நல்லது, ஆனா உனக்கு ஆசீர்வாத நேரம் எப்படின்னா அந்த துதி ஆராதனை, தேவனோடு கூட ஆவில நிரம்பி ஜெபிக்கிறோம் பாருங்க, அந்த நேரம் எந்த மனுஷன் உறங்கானோ அவனை தான் சத்துரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கான். அதுல தான் கவனமா இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஜனவரி மார்ச் மாதம் ஜூன் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை ஸ்கூலுக்கு போறோம், இடையில எல்லா எக்ஸாமும் எழுதுகிறோம். ஆனுவல் கடைசி முழு ஆண்டு தேர்வு வரும்போது வியாதி பலவீனம் எழுத முடியலன்னா ஒரு வருடம் படித்தது பிரயோஜனம் இல்லை. முதல் 3 பாட்டு நல்ல சந்தோஷமா கைதட்டி பாடினேன், சங்கீத பகுதியும் எழுப்பினு நான் வாசித்தேன். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் துதி ஆராதனை நேரம் நம்ம அறியாமலே சப்தம் போடல உறக்கம்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, எனக்கு விடுதலையின் நேரத்தை சத்துரு வஞ்சித்தான். அதுக்கு பிறகு பாருங்க முழிச்சிருப்போம், அதுக்கு பிறகு நம்ம நார்மலா இருப்போம். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க எப்படி ஆராதித்தீங்க? இன்றைக்கு நீங்க எப்படி தேவ சமூகத்தில் கூப்பிட்டீங்க? இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களுடைய கூப்பிடுதல் கர்த்தர் உயர்த்தணும். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை தாழ்த்தி போடுகிறவர் அல்ல, அவர் உயர்த்துகிறவர். நம்முடைய சந்ததிகளை உயர்த்துகிறவர், நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். போராட்டம் மாறணும், பாஸ்டர் சப்தம் போட்டா போதாது. போராட்டம் கண்ணீர் அந்த விடுதலை வேணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணா போதாது. எனக்கு பிரச்சனை விலகணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணா போதாது. ஆண்டவருடைய நாமத்தை உனக்கு வாய் திறந்து நீ கூப்பிடணும். வியாதி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறோம், மாத்திரை மருந்து தருகிறாங்க, அதை கொண்டு வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்கி கொண்டு வச்சுட்டு கூட்டிட்டு போனோம், மருந்தை மாத்திரையும் சாப்பிட்டா அவன் குணப்பட முடியாது. வியாதிஸ்தர்கள் அந்த மருந்தையும் மாத்திரையும் அவர்கள் சொன்னது போல உபயோகப்படுத்தினாதான் விடுதலை காண முடியும். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சபையே உன் குடும்பம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால், சபையே உன் குடும்பம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், சபையை இன்னைக்கு நிறைய ஆசையோடு ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க, என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் வீட்டில் இருக்கிற பிசாசின் போராட்டம் மாறணும், என் பிள்ளைகள் நன்மையை காணணும், என் பிள்ளைகளுடைய சகல காரியங்களிலும் ஒரு உயர்வு வேணும்னு விரும்புகிற ஜனமே, நீ செய்ய
வேண்டியதை செய். தாவீது சொல்லுகிறார், நீர் என் கேடகம், நீர் என் அடைக்கலம், என் தலையை உயர்த்த காரணம் என் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். எல்லாரும் சொல்ல ஹல்லேலூயா. தாவீதை விட இங்க யாரு நம்ம பெரிய பணக்காரன் இருக்கிறான்? தாவீதை விட இந்த இடத்துல யார் நம்ம உயர்ந்தவன் இருக்கிறான்? அவ்வளவு பெரிய ராஜாதி ராஜாவா இருந்த தாவீது கூட கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது தன்னை தாழ்த்தி அவன் தேவனை துதித்தான். தேவ ஜனமே, நீ வெளியே நீ கௌரவத்தை காட்டு, வெளியே நீ யார் என்பதை பெருமைக்காக காண்பிக்காத, வெளியே நீ எந்த இடத்திலும் கௌரவமாய் நீ ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சந்தோஷமா வாழு. ஆனா கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய சந்நிதியில உன்னை நீ எவ்வளவு தாழ்த்துகிறாயோ அவ்வளவு கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை உயர்த்த வல்லமை உள்ளவரா. கரங்களை தட்டி எவ்வளவு உன்னை நீ தாழ்த்துகிறாயோ அவ்வளவு கர்த்தர் உயர்த்துவார்.